வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அதாவது எலெக்ஷன் அப்சர்வர் டியூட்டிக்கு வருவாங்கம்மா, ஒர்க் பண்ணுவாங்க, மீட்டிங் போவாங்க. உங்களை மாதிரி டெடிகேட்டடா அவ்வளவு தூரம் பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்றீங்க. நீங்க ஒர்க் பண்றத பார்த்து எல்லாரும் மாவட்டமே ஓடுதுன்னு அந்த கான்ஸ்டபிள், மகாராஷ்டிரால இருக்க கான்ஸ்டபிள் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்றாரு போன தடவை எலெக்ஷன் டியூட்டி போனப்ப. தேங்க்யூ. நான் நிறைய கேஸ்ல அந்த டிஎன்பிஎஸ்சி மால் பிராக்டிஸ் கேசஸ் 2A, குரூப் 2A, 4 இதுல எல்லாம் வந்து எக்ஸாம் மால் பிராக்டிஸ் கேஸ்ல ஒரு 85 அக்யூஸ்ட் செக்யூர் பண்ணிருக்கோம். அப்புறம் 2018ல வந்து பிரசிடென்ட் மெடல் ஃபார் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் எனக்கு கிடைச்சது. அப்புறம் தேங்க்யூ. திருவண்ணாமலையில ஏடிஎஸ்பியா இருக்கும்போது ஒரு அஃபென்ஸ் டெக்காய்டி நடக்குது, கொள்ளை நடக்குது. ஒரு வீட்டுல வந்து 5 பேர் வந்து 60,000 நகையை திருடிடுறாங்க. அப்புறம் நான் இமீடியட்டா என்னுடைய 8 months ஓல்டு பேபி குழந்தைய விட்டுட்டு வீட்டுல ஜம்னா மருதுன்ற மலை மேல இருக்க அந்த ஊர்ல போய் கேம்ப் பண்ணி 3 நாள் இருந்து அப்புறம் 5 அக்யூஸ்ட் 5 குற்றவாளிகளை செக்யூர் பண்ணி அப்புறம் 60,000 நகையை வந்து மீட்டு கொடுத்தேன். சிபிசிஐடி எஸ்பியா இருக்கும்போது நான் நைஜீரியன் அக்யூஸ்ட்லாம் செக்யூர் பண்ணி கொடுத்தோம் சைபர் கிரைம்ல. சிசிபியா இருக்கும்போதும் ஒரு 1375 குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணோம். அப்புறம் புனே தானேல வந்து டிராபிகர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணோம். பாகா பார்டர்ல கேரளா ராஞ்சி இதுல வந்து கவுண்டர் பீட்டர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணோம். கவுண்டர் பீட்டர்னா கள்ள நோட்டு அடிக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணோம். கவுண்டர் பீட்டர்னா கள்ள நோட்டு அடிக்கிறவங்க, அவங்கள யூஓடபிள்யூல நல்ல நிறைய அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி பப்ளிக் ரீஇம்பர்ஸ் பண்ணி கொடுத்தோம் பணத்தை. ஐடி வெல்ஃபேரா இருக்கும்போது ஒரு 9 crores வந்து ஆனரபிள் சிஎம் நிதியிலேருந்து ஒரு 9 crores வாங்கி கோவிட்ல இறந்த போலீஸ்மேனுக்கெல்லாம் நாங்க ப்ரப்போசல் எழுதி கொடுத்தோம், அவங்களுக்கு கிடைச்சது. ஐடி எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருக்கும்போது கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணோம். அப்புறம் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் விமன் போலீஸ் வந்து 23ல நடந்தது. அதுல வந்து ஹானரபிள் சிஎம் வந்து 9 ப்ரப்போசல்ஸ், நவரத்னா ப்ரப்போசல்ஸ் வந்து எழுதுறதுக்கு நான் எழுதி இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஆர்டரா வாங்கி அது எல்லாருக்கும் பெண் போலீஸ்க்கு மிகவும் உதவியா இருந்தது. பெண் போலீஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு மெடல் கிடைச்சது. ரோல் கால் வந்து 7லேருந்து 8 மணிக்கு மாத்தினாங்க. அப்புறம் அவங்களுக்கு கிரஷ் ஃபெசிலிட்டி, அவங்க குழந்தைங்களுக்கு கிரஷ் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து கேரியர் கவுன்சிலிங் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் நேஷனல் விமன் கான்ஃபரன்ஸ், ஆல் இண்டியா ஷூட்டிங் காம்படிஷன் இதெல்லாம் நடந்தது. அதனால 22, 23ல வருஷம் அதுல வந்து மொத்தம் 39 ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் உருவாக்குனாங்க. 39 ஆலுமன் ஸ்டேஷன். இப்ப தமிழ்நாட்டுலங்க 244 ஆலுமன் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, மகளிர் காவல் நிலையம் இருக்கு. அதுல 35 சென்னை சிட்டில மட்டும் இருக்கு. சென்னை சிட்டில வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஒரு கமிஷனர் தலைமையில ஒரு விங் இருக்கு, ஒரு யூனிட் ஃபங்க்ஷன் ஆகுது. தமிழ்நாடு ஃபுல்லா ஏடிஜிபிக்கு கண்ட்ரோல், ஏடிஜிபி மேடம் கண்ட்ரோல்ல ஒரு விங் ஃபங்க்ஷன் ஆகுது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக மட்டும். அதனால நீங்க தைரியமா கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம், நாங்க நடவடிக்கை எடுப்போம். விமன் ஹெல்ப்லைன் வந்து 1091, சைல்டு ஹெல்ப்லைன் வந்து 1098, அப்புறம் 100 கால்ஸும் நீங்க பண்ணலாம், 180 கால்ஸும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது. அப்புறம் காவல் உதவி ஆப் இப்ப இயங்கிட்டு இருக்கு, ஆப் இருக்கு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஏதாவது குற்றம் நடந்ததுன்னா உங்களுக்கு இமீடியட்டா நீங்க வந்து அந்த போனை வந்து நீங்க ஷேக் பண்ண 3 times ஷேக் பண்ணாலே அது வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு நீங்க எங்க லொகேஷன் இருக்கீங்கன்றதெல்லாம் வந்துடும். இமீடியட்டா உங்களை காப்பாத்திடுவோம். நிறைய நடவடிக்கைகள் வந்து நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க வந்து தைரியமா வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னு வரணும் போக்சோ ஆக்ட்லாம். அப்புறம் COVID-19ல ஸ்பெஷல் ஃபீல்ட் ஆஃபீஸரா நான் ஒரு ஒர்க் பண்ணப்ப 119 115 இதுல கண்டெய்ன்மெண்ட் ஏரியாலாம் செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி விழிப்புணர்வு பிரச்சாரம் அவேர்னஸ் கேம்பெயின்லாம் கண்டக்ட் பண்ணோம். அப்புறம் போலீஸ்க்காக வந்து நிறைய 1 crore 28 lakhs வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணதுக்கு அவங்களுக்கு ப்ரப்போசல்ஸ்லாம் நான் எழுதி அனுப்பி அதுக்கு சிஎம் வந்து சாங்ஷன் பண்ணி எல்லாருக்கும் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம். இட்ஸ் ஆல் டீம் ஒர்க் ஒன்லி, எல்லாமே வந்து இது டீம் ஒர்க் தான்.
இருந்தாலும் ஐ பிளேட் அ பிவோட்டல் முக்கியமான பங்கு நான் வகிச்சது நான் சந்தோஷப்படுறேன். அதான் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எய்ம் பண்ணி எல்லாமே எந்த துறை இருந்தாலும் சரி, எந்த துறையோ லாயர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நீங்க வந்து கவனத்தோட படிக்கணும், தரோவா படிக்கணும். அப்புறம் கன்சிஸ்டண்டா படிச்சுட்டே இருக்கணும். ஒரு சஸ்டைன்ட் எஃபர்ட், தொடர்ச்சியான முயற்சி இருக்கணும். முயற்சியடையோ நிகழ்ச்சி அடையும். தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சிதான் மெய்வர்த்த கூறுகிறது. அதே போல வந்து கற்க கசர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தர. நீங்க படிச்சதெல்லாம் வந்து செயல்படுத்தி காட்டணும். அதுதான் உண்மை. நீங்க என்ன பைபிளோ பகவத்கீதையோ என்ன இது படிக்கிறீங்களோ, என்ன எந்த மதமா இருந்தாலும் அதுல வந்து நல்ல கொள்கைகளை வந்து நீங்க நடத்தி காட்டணும் நம்ம வாழ்க்கையில. திருவள்ளுவர் தான் சொல்றாரு. அந்த எய்ம் பண்ணதோட மட்டும் இல்லாம நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். டெய்லி தரவா படிக்கணும். அதுக்கப்புறம் அதுல நீங்க நிச்சயமா முன்னுக்கு வரலாம். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அச்சீவ் த பெஸ்ட். யூ கம் அப் வித் ஃப்ளைங் கலர்ஸ். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.